கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மே மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு எந்த அறிவிலே பெருக வேண்டும். இன்றைய தியான வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் குற்றம் ஒன்றில் அகப்பட்டதால் அநேகர் முன்னிலையிலே அவமானத்திற்குள்ளானான். அவன் மனதிலே தாங்க முடியாத வேதனை. அவன் செய்த குற்றத்தின் தாற்பயத்தையும் பின்விளைவுகளையும் குறித்து மற்றவர்கள் அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மை. அந்த குற்றத்தினால் இனி அவனுக்கு வரவிருக்கும் இழப்புகளை குறித்து சம்பந்தப்பட்ட மூப்பர்கள் அவனுக்கு கூறினார்கள். அவர்கள் தங்கள் பொறுப்புகளை நீதி நியாய ஒழுங்கின்படி செய்தார்கள். இரவு நேரங்களில் நித்திரையற்றவனாக படுக்கையை கண்ணீரால் நனைத்த நாட்கள் உண்டு. தன் குற்றத்தை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். குற்றத்தின் அகோரம் எவ்வளவு என்ற அறிவிலே பெருகினான். ஒரு நாள் அவனுடைய மேய்ப்பனானவர் அவனை சந்தித்து பேசினார். அனுபவத்திலே தேறின அவர் அவனை நோக்கி, மகனே, பாவத்தின் அகோரம் பெரிது, தேவனுடைய இரக்கம் அதைவிட பெரிது. பாவத்தை அறியும் அறிவிலே வளர்ந்து பெருகுவதை விட தேவனையும் அவருடைய அன்பின் வல்லமையின் அறிவிலும் நீ வளர்ந்து பெருக வேண்டும். பாவத்தினால் உனக்கு உண்டாகக்கூடிய அதிகூடிய தண்டனை மரணம். அந்த மரணத்தின் கூரை ஆண்டவர் இயேசு உடைத்தார். அவருடைய கிருபையின் அதி உயர்ந்த பலன் மரணத்தினின்று உன்னை விடுவித்து பரலோகத்திலே நித்திய ஜீவனை உனக்கு தருவதாகும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனவே பாவத்தையும் அதனால் உண்டாகும் தண்டனையையும் குறித்த அறிவில் வளர்வதை விட அதிகமாக தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்டாகும் நித்திய ஜீவனையும் குறித்த அறிவிலே வளர்ந்து பெருகு என்று ஆலோசனை கூறினார். நித்திய வாழ்விற்கென்று அழைக்கப்பட்ட பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளினால் உண்டாகும் பயங்கரங்களை கண்டு மருண்டு போகாதிருங்கள். உங்களை அழைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பயங்கரங்களை குறித்து தியானிக்காமல் தேவனையும் அவருடைய அன்பின் வல்லமையையும் குறித்து தியானித்து அவரிடத்தில் சேருங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே வளர என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.